ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. சேமியா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. சேமியா செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. சேமியா கிச்சடின்னு கூட சொல்லலாம். சேமியா நமக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாங்க. சேமியா எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவு, இப்போ 1 கப்பு சேமியா எடுத்தோம்னா 2 கப்பு தண்ணி தேவைப்படும். கொத்தமல்லி இலை, உப்பு, ஒரு பிஞ்சு சீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் தண்ணி ஊற்றி விழுது மாதிரி அரைச்சிக்க போகிறோம். கொத்தமல்லி இலையில நிறைய தண்ணி இருந்தால் பார்த்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியில் விழுதாக தான் அரைக்க போகிறோம். மற்றபடி வெஜிடபிள்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பீஸ் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதுதான் இதுக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. எப்பவும் போல் நம்ம சேமியா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நான் சொன்ன கொத்தமல்லி இலை, உப்பு, சீரகம், பச்சை மிளகாய் இதை கோர்ஸாக ரன் பண்ணி எடுத்துக்கலாங்க. அரைச்சி விழுது இந்த மாதிரி ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ சேமியா செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன், ஹீட் ஆகிட்டுருக்கு. இதில் இப்போ நம்ம ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம நல்லா வெடித்த உடனே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, ஒரு பிஞ்சு சீரகம், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நம்மளோட சேமியா உப்புமா, சேமியா கிச்சடி எப்படி வேணால் சொல்லலாம். அதுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம எப்படி அரைச்சி சேர்க்குறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிட்ருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பீஸ் இது சேர்த்துக்கலாங்க. இந்த வெஜிடபிளை நீங்கள் அப்படியே சேர்த்தாலும் சரி, பிளான்ச் பண்ணி சேர்த்தாலும் சரி, இல்லை குக்கரில் வேக வச்சு சேர்த்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த அந்த அரைச்ச விழுது இந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸு நம்ம அரைச்ச அந்த பச்சை மிளகாய் விழுது கூட நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம சேமியாக்காக எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணுமோ அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொதி வரும்போது நம்ம சேமியா சேர்க்கலாம். எப்போது உப்புமா செய்வோம் பார்த்திங்களா, அதே மெத்தடு தான். ஆனால் டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாங்க. இது நல்லா தண்ணி கொதிக்கட்டும். பாருங்கள், சேமியாக்காக நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சேமியா எடுத்து வச்சுருக்கோம்ல அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. உப்புமா மாதிரி குறைஞ்சிடக்கூடாது. இது ரொம்ப ட்ரையாக தான் இப்போ எல்லாம் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் தண்ணி கம்மியாகவே வச்சுக்கலாங்க. வயசானவங்க, சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் அரைச்சோம். அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பிடிக்கும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாங்க. உங்கள் சாய்ஸ் தான். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா உதிராக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 கப்பு சேமியாவுக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்கலாம். அந்த 2ங்கிறது கூட 2 மடார் ஊற்றாமல் 1.25 1.5 ஊற்றிட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா மீதம் இருக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாங்க. இது 1 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அப்போ தான் அந்த சேமியாவில் நாம் சேர்த்த மசாலாவோட ஃப்ளேவர், உப்பு அதெல்லாம் இறங்குங்க. 1 நிமிஷம் ரெடியாகட்டும். மூடி வச்சிடலாம். அட்டகாசமாக நம்மளோட சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நாம் சேர்த்த தண்ணி கரெக்டாக இருக்குது. நான் 2 கப்பு சொன்னேன்ல, அதில் 1/4 கப்பு நிறுத்திட்டேன். மொத்தம் 1.25 கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கடைசியாக நம்மளோட சேமியா இன்னும் டேஸ்ட்டாக, எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்குறக்காக நம்ம 1 டீஸ்பூன் கீ சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இது உங்கள் சாய்ஸ் தான். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக நம்மளோட சேமியா ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. யூஸ்வலாக அதுக்கு தேங்காய் சட்னி தொட்டு தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க.
இதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அந்த சீரகமோட ஃப்ளேவரில் நம்ம கரெக்டான காரம், உப்பு சேர்த்துருக்கோம். வெறுமனே சாப்பிடவே சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்க, ரொம்ப சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி சேர்த்துக்கலாங்க. மற்றபடி இந்த அளவுக்கு உதிர உதிராக இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சேமியாவே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட டெஃபினட்டாக இதை கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.